அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிகவும் இனிதாக அரங்கேறிக் கொண்டிருக்கும் இந்த கிக்கின் முன்னோட்டம் மற்றும் பாடல் காட்சிகள் வெளியீட்டு விழாவிற்கு அழைத்தமைக்கும் மிகவும் சீரும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் தயாரிப்பாளர் நவீன்ராஜ் மற்றும் இயக்குனர் பிரசாந்த் ராஜ், இவர்கள் இருவரையும் மனதார நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டைரக்டர் நம்ம பிரசாந்த் ராஜ். கேஜிஎஃப் ஹீரோ ஒய்ஃப் ஹீரோனியாக நடிச்சிருந்தாங்க. அந்த படம் ஒன்று பார்த்தேன். ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தீங்க. ஏகப்பட்ட படம் டைரக்ட் பண்ணவங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து துணிஞ்சு படங்களை போட்டு எடுக்கிறது நம்ம பெரிய விஷயம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. படம் ஷூட்டிங் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக வேற குட் ஃபண்டு செமையாக ஒரு ஷூட்டிங் பண்ண மாதிரியே எங்களுக்கு தெரியல. ரொம்ப நல்லா தானியா அண்டு இவங்க துவைதி கூட நடித்தவங்க எல்லாமே நல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டே கலகலப்பாக இருக்கும். நைட்டு தான் எடுப்பாங்க. ஜாலியாக இருக்கும். ஆனால் ரொம்ப உடலை வருத்தி சந்தானம் ஒரு ஹீரோவாக சும்மா தன்னை நிலைநிறுத்திக்கலை. டிடி ரிட்டர்ன்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு படத்துலையுமே A1லேருந்து முக்கியமாக நல்லா உடலை வருத்திக்கிட்டு அதுக்காக ஒரு டயட்டீஷியன் தனியாக நல்லா சிக்கன் மட்டன் அது இதுன்னு மீட்டி ரோல்னு ப்ரொடியூசர் நிறைய மீட்டு போட்டார். பயங்கரமான பிரியாணி வரும், அது வரும், இது வரும். கேரவனில் உட்காந்து வெட்டுன்னு வெட்டுவோம். அவர் பாவம் அந்த பயிர் அந்த சூப்பு மாதிரி வெஜிடபிள் சூப் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்டொமக் வந்துடும். ரொம்ப அர்ப்பணித்து பட்டினி இருந்து உடலை வருத்திக்கிட்டு இன்றைக்கி ஒரு கதாநாயகனா நிலை நிறுத்திக்கிட்டு இருக்காருன்னா ஹெட்ஸ் அப் டு சந்தானம். ஒரு தில்லான மனுஷன். சொல்லி அடிக்கிறாரு பாருங்க, சொல்லி அடிக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு பல கதாநாயகர்கள் அதை குறிப்பாக யாரையும் சொல்ல விரும்பலை. அது சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கையில் தில்லுக்கு தொட்டு வாடா நீ அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அடித்து அது பெரிய விஷயம். அதாவது ஒரு படம் ஓடுங்கிறத முன்னாடியே கணிச்சு ஸ்கிரிப்டில் ஒர்க் அவுட் பண்ணி தில்லுக்கு தொட்டு அதே மாதிரி டிடி ரிட்டர்ன்ஸ் அதே மாதிரி இந்த கிக்கும் பெரிய அளவுக்கு போகும். எனக்கு இந்த ஆர்டம் சொல்கிறதுக்கெல்லாம் வரல. ஆனால் அவங்க உழைப்பு சினிமாவை விளையாட்டாக நினைக்கக்கூடாது. நான் இப்போ பேசுவேன்னு நான் நினைக்கல. ஆனால் மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு படுத்து தூங்குறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதனால் அவங்க நல்ல மகிழ்ச்சியாக தேட்டருக்குள்ளவா நல்லா கலகலப்பாக. நான் அந்த டிடி ரிட்டர்ன்ஸ்லாம் எப்போவுமே குடும்பத்தோடு தான் போய் பார்ப்பேன். பயங்கர பயங்கர நகைச்சுவை. அதுவும் இறுதி காட்சியிலாம் பயங்கரமாக வசனம் பேசுவார். நீளமான வசனம். ஆனால் எல்லாமே கிளாப்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். சொல்லி அடிக்கிறவர். அதே மாதிரி அந்த படம் பெரிய வெற்றி பெறும். ஆமாம், கம்பேரிங் லேடி நல்லா பேசுகிறாங்க. நிகழ்ச்சிகள் வித்தியாசமாக இருக்குது. ஹீரோ வரையில தான் இந்த பாம்பெல்லாம் வெடிக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஆமாம், நீங்கள் பேசி முடிச்சோட மைக் இப்போ நீங்கள் பேசி முடிச்சோட வெடிப்போனா இப்போ நல்லா இருக்கும். நிறைய பேர் சொல்ல முடியல, ஒளிப்பதிவாளர் மற்றும் பல பேர். ஸோ அப்ரிஷியேட் நவீன்ராஜ் அண்ட் பிரசாந்த் ராஜ். such a daring event. We keep on going. We will be supporting entire Tamil Nadu. Tamil artists will be supporting you. Whatever you will reach high, more high. I wish you all the best. Thank you very much. Nice evening. Thank you. We'll have a good fun. Thank you na. Thank you so much. என்ன திடீர்னு பயங்கரமா இங்கிலீஷ் பேசுறீங்க. ஆனா ஒரே ஒரு கேள்விதான். ஏன்னா டைம் இல்ல நமக்கு. சோ என்ன வேணாலும் கேட்கலாம். இல்ல ஒரே என்ன வேணாலும் கேட்கலாம். நான் என்ன வேணா கேட்பேனா? பதில் சொல்ல ரெடியா? சொல்றேன். இல்ல அதாவது இவர் கூட நான் பல வாட்டி இன்டர்வியூ பண்ணிட்டே இருந்தேங்க. திடீர்னு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டாரு. ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. அவருக்கு மறந்துட்டேன். சின்ன பொண்ணா இருந்தீங்களா?
இப்ப என்ன பிரச்சனை அண்ணா இப்போ அப்படிதானே இருக்க என்ன அப்படியா அப்படிதான் இருக்க இல்லையா சரி விட்டுல அந்த டாபிக்ல நம்ம டைவர்ட் பண்ணிடலாம் ப்ரொடியூசர் முன்னாடியே பார்த்திருந்தா ஹீரோயினியா போட்டுருப்பாருல இல்ல 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 அது எதுக்கு சந்தானம் சார் வேற இருக்காரா ஹீரோயின்ஸ் அழகா 2 பேர் இருக்காங்க நம்ம அங்கல டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஒரே ஒரு கேள்வி உங்க லைஃப்ல மறக்க முடியாத ஒரு கிக்கான மொமெண்ட் ஏதாவது இருக்கா எங்க கூட ஷேர் பண்ணுங்களேன் கிக்கா நடந்த ஒரு மொமெண்ட் நிறைய இருக்கு அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் சும்மா ஒண்ணு சொல்லி விடணும் அப்படியே ஏதாவது அவ்வளவு பிரஸ் மீடியாலாம் வந்திருக்கும் கிக் இல்லாட்டி லைஃபே இல்லையே சந்தான ஹீரோவுக்கு தெரியுமே ஒவ்வொரு மூமெண்ட்டும் கிக்கு தான் அந்த அந்த மூமெண்ட்டுக்கு பதிலாக அந்த ஒரு சவுண்ட் மட்டும் கொடுத்துருங்க அந்த கிக்கான சவுண்ட் வந்தாவன் தருவீங்கல்ல சரி இந்த மாதிரி மைக்ல நீங்க பல இருங்க இருங்க பிரஸ் ஏதாவது ஒரு 2-3 கேள்விகள் வச்சிருப்பாங்க நல்ல வார்த்தை சொல்லுங்க மைக் ஆஃப் கண்டென்ட் வேணுங்கிறதுக்காக இந்த ஒருத்தன் அடுத்து சாவடிச்சானே அது பத்தாதா ஏய் நீ சக்கை எடுத்துட்டு அப்படியே சென்ட்ரலுக்கு போயிடுறியா நல்லா போடுவாங்க தமிழ கொஞ்சமாவது மரியாதை இல்லாம இருக்கும் தான் மதிக்க மாட்டேங்கிறான் ஆனா அந்த ஜெக்கு இங்க தானே வாங்கிட்டு வந்தா ஹோட்டல்ல ஏ நீ ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணா அப்புறம் மதுரமுத்து என்ன பண்ணுவாப்ல ஏன் உனக்கே இந்த வேலை வாமா வாமா கேளுமா கேளுமா சோ பிரஸ் ஏதாவது கேள்விகள் இருந்தா டக்குன்னு கேட்கலாம் நீங்க ஏப்பா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் ஹீரோ கொடுக்கறத எனக்கு இங்க கொடுத்தீங்களேப்பா ஓகே தேங்க்ஸ் பா கிரேட் ஏய் சும்மா மேன் நீ இனிமேல அந்த மாதிரி வந்தவொடனே காலில் விழுந்த மாதிரி விழுகாத இந்த முல்லை மாதிரி முடிச்ச வைக்கி மோசமான ஆளு காலையெல்லாம் விழுகாத நம்ம மான மரியாதை என்ன வருது இனிமேல் இவன் காலையாவது விழுந்தா உதவுழுவோம் வந்தவன விழுந்தாப்புல வாங்க சூப்பர் போதுமா இருங்க நான் என்ன அடிச்சிட போறாங்க பிரஸ் ப்ளீஸ் ஏதாவது கேளுமா இருங்க நான் அதுதான் நாங்க கேக்குறேன் பிரஸ் ஓவர் டு யூ ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் மார்க்கமான ஆளா இல்லை என்ன அந்த அளவுக்கு நம்ம தனி வழி அவர் தனி வழி ஒரு மார்க்கமான ஆளுன்னா அதுல என்னென்னமோ வருது ஒரு மார்க்கமான ஆளுன்றாங்க என்ன புரியல அது அந்த மார்க்கம் வேற மார்க்கம் வேற மார்க்கமா இல்ல கேள்வி கேக்குற அதை விட மார்க்கமான ஆளு புரியல சில நேரத்தில் சைட்ல டமால்னு அடிச்சிருவாப்புல என்ன சொன்னீங்கன்னு தெரியல கேள்வி கேக்குறது அதை விட மார்க்கமான ஆளு கேளுங்க கேளுங்கய்யா கண்டென்ட் அதான் கேள்வியா அவர் இதை யாரும் அடிக்க முடியாது இல்ல இல்ல ஏப்பா கொசுவையும் யானையும் ஏப்பா கம்பேர் பண்ணு முத்துக்கால ஃபைட் பண்ணுங்கிறது இப்பதான் பாக்குறேன் நல்லா பண்ணுது எங்க முத்துக்கால முன்னாடியே சொல்லிடக்கூடாதா நீ பேச்ச குறைச்சி ஆக்ஷன் பண்ணு நல்ல காமெடியா பண்ணலாமே நல்லா ஃபைட் பண்றாரு பரவாயில்ல அதெல்லாம் ஹீரோவுக்கு காமிச்சிருந்தா முன்னாடி நல்லா பண்ணியிருக்கலாம் பரவாயில்ல இந்த இதுலேயும் நல்ல ஃபைட் மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுறாரு நானே இந்த ஃபங்க்ஷன் ஏன் வந்தேன் தெரியுமா நம்ம பிரசாந்த் ராஜ் நவீன் ராஜ் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அது ஒன்று கடமை வந்தே ஆகணும் சந்தானத்தோட சரவெடிகள் ஏதாவது நல்லா ரசிச்சுட்டு போகலாம் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அவங்களுக்கு நாளாக அவர் பொறுப்பு அதிகமாயிட்டு இருக்கு என்ன மிஸ்டர் தேவராஜ் தினகரன் நான் ஜெயச்சந்திரன் உண்மையிலேயே பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணுறார் 100% என்டர்டைன்மெண்ட் 100% என்டர்டைன்மெண்ட் இருக்கும் சூப்பர் சூப்பர் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ சாதாரண விஷயம் இல்லை டெடிக்கேட்டடாக எப்படி பண்ணுறாருன்னு தெரியல அது இயல்பான ஒன்று நல்ல விஷயம் ஏப்பா அது சும்மா பேருக்காக ஆரம்பிச்சிருந்தோம் நிறைய வேலை அது வேலை வரையில் அது செயல்படும் இல்லை இல்லை இது நீ என்னமோ பெரிய கேள்வி கேட்ட மாதிரி அதுக்கு அவங்க சிரிக்கிற மாதிரி நீ நினைக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் பூஜ்யம் என்ன நாங்கள் தான் ரியலு அது இந்த மக்களுக்கே தெரியும் நீ நினைக்கிறவெல்லாம் சப்பைங்க சும்மா சூப்பரு சப்பரவனையெல்லாம் வந்து கம்பேர் பண்ணாதீங்க நாங்கள் எப்போவுமே தில்லானா இல்லை ஓகே பதில் கிடச்சி